அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி புதன்கிழமை பஞ்சமி திதி. இந்த நாள்ல அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த பதிவு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய புதன்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரத்துக்கான பதிவு. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல சொல்லக்கூடிய வெந்தய பரிகாரம் சூப்பர் ஹிட்டான பரிகாரம்னே சொல்லலாம். எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ஷேர் பண்றீங்க. அந்த வகையில பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை மகாவிஷ்ணு. அந்த வகையில இந்த நாள் மகாலட்சுமி தாயார் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. பங்குனி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த வசந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல அற்புதமான 3 சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். முதல் சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அபரிமிதமான பணவரவை அள்ளி தரக்கூடிய ஏஞ்சல் நம்பர் இது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி. அந்த வகையில 52ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. 0ங்கிற நம்பர் நமக்கு தேதியில வராது, அதனால அதை நாம கணக்குல எடுத்துக்க வேணாம். அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 4. அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஏப்ரல் மாசம். இது 4வது மாசம். இன்னைக்கு பங்குனி மாசம் 19ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 10, அதோட கூட்டுத்தொகை 1. அந்த வகையில 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பணவரவுக்கான பரிகாரங்கள்ல 520741ங்கிற ஏஞ்சல் நம்பரை எப்பயுமே நாம சேர்த்து தான் பயன்படுத்துவோம். இது அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம். அதுலயும் இந்த சேர்க்கை நமக்கு தேதியிலேயே வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா இந்த நாள்ல 555 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அடுத்ததா இந்த பஞ்சமி திதி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வாராகி அம்மா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம். அந்த வகையில 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இப்படி இந்த நாள் பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் அந்த 2 வீடியோவுமே. இந்த பணவசிய நேரத்துல உங்க பர்ஸ்ல இதை வச்சாலே போதும், உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராதுன்னு சொல்லி முதல் வீடியோல சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல 5 ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பணவசிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த நாள்ல, அதாவது புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம்.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம கேட்ட வரத்தை அள்ளி தரக்கூடிய தினமும் வரக்கூடிய ஒரு நிமிஷம் தான் கோல்டன் மினிட். இந்த கோல்டன் மினிட்டை பத்தியும் நம்ம சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்திருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே கோல்டன் மினிட்டை பத்தின வீடியோ தெளிவான விளக்கத்தோட நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் டெய்லி கோல்டன் மினிட் எப்ப வருதுங்கிறதுக்கான வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய கோல்டன் மினிட்டுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ கிடைக்கும். நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டன் மினிட்டை பயன்படுத்தி பாருங்க. இந்த கோல்டன் மினிட் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வெந்தயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த வெந்தயத்துக்கு பசைத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கும். பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல முக்கிய பங்கு இந்த வெந்தயத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது இந்த வெந்தயம். புதன் பகவானுக்கு உகந்த வெந்தயத்தை வச்சு புதன்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5 ரூபாய் நாணயத்தை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த 5ங்கிற நம்பரும் பச்சை நிறமும் புதன் பகவானுக்கு உகந்தது. இப்படி கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு புதன் ஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம். இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அந்த டைம்ல உங்களுக்கு வேலை இருக்குன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாயில இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை, அதாவது 520741ங்கிற ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு இன்ஃபினிட்டி சிம்பலையும் அந்த 5 ரூபாய் நாணயத்துல எழுதிக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இப்ப இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு இது கூட 5 வெந்தயத்தை வச்சு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை கரெக்டா 5 நிமிஷம் சொல்லுங்க. உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். Just as fenugreek seeds grow and multiply, so does my wealth. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, வெந்தய விதைகள் வளர்ந்து பெருகுவது போல எனது செல்வமும் பெருகுகிறது. இந்த மாதிரி 5 நிமிஷம் நீங்க சொன்னா போதுமானது. இதுக்கப்புறமா அந்த வெந்தயத்தையும் 5 ரூபாய் நாணயத்தையும் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல, பீரோல, இப்படி எங்க வேணாலும் பணத்தோட சேர்த்து வச்சுக்கோங்க.
நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வெந்தயத்தை எடுத்து நீங்க ஓரமா மண்ணுல தூவி விட்டுருங்க. ஏதாவது ஒரு மரத்துக்கடியில செடிக்கடியில கூட நீங்க தூவி விடலாம். அடுத்ததா அந்த 5 ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும். இந்த 5 ரூபாய் நாணயத்தை 1 மாசம் கழிச்சு நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.